சிஎஸ்ஐடிஏ மெம்பர்ஸ் நீங்கள் போட்ட அந்த ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்ஸும் பார்த்தோம். இதில் வந்து சௌரியபாளையத்தில் வந்து அந்த கௌரவ பொருளாளர்னு சொல்லிட்டு டிஎஸ் அமிர்தன்ற அயோக்கியனை கூப்பிட்டதா கேள்விப்படுறோம். ஆக்சுவலாக அவன் இப்போ டிஎஸ் அமிர்தன்றவன் வந்து கௌரவ பொருளாளரும் கிடையாது, கௌரவமே அவனுக்கு கிடையாது. முதல்ல இப்போ வந்து நாங்கள் திருப்பி சொல்கிறோம், 12/4/2024 அன்று டிவிஷன் பெஞ்ச் ஹைகோர்ட்டு உத்தரவின்படி யாருமே எந்த பொருளாளர் செயலாளர் யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. இதை வந்து அவங்க பதவியை வந்து மென்ஷன் பண்ணவும் கூடாது. இப்போ வந்து 2 ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் தான் இப்போ இந்த சினாடு 24 டைசஸு சிஎஸ்ஐடியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் யாருக்குமே எந்த பதவியும் கிடையாது. இது வந்து முதலாவது பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து அடுத்த உத்தரவு என்னன்னாக்கா, பிஷப்மார்க்கு வந்து டைசஸ் விட்டு வேறு எங்கேயும் போவோ வெளிநாடு செல்லவோ எங்கேயும் போகிறதுக்கும் எந்த உத்தரவும் கிடையாது. ஏன்னாக்கா மீட்டிங் வந்து 30 நாளில் மீட்டிங் வச்சுருக்காங்க. அதில் கண்டிப்பாக இவங்க அட்டன் பண்ணி ஆகணும். மூணாவது, இப்போ இந்த சௌரியபாளையத்தில் அசனம் நடந்தது அப்படின்றாங்க. இந்த அசனம் அப்படின்றது வந்து இந்த மக்கள் நிறைய பேருக்கு அசனம்னா என்னன்ற அர்த்தம் தெரியல. ஏன்னாக்கா பைபிள் வசனம் தெரிஞ்சால் தானே அசனன்றதை பற்றி என்ன அர்த்தம் தெரியும். பைபிள் வசனமே தெரியலன்னா அசனம் எப்படி தெரியும் அப்படின்றது தான் என்னுடைய வாதம். அசனம் என்பது வந்து ஏற்கனவே பல முறை நாங்கள் சொல்லியிருக்கோம். அசனம் என்பது வந்து நீங்கள் 2 சாமுவேல் எடுத்து படித்து பாருங்கள். 9, 12, அதே மாதிரி 12:21 படிச்சிங்கன்னா, அசனம் என்பது வந்து ஒரு இடத்துல வந்து உரியாவினுடைய மனைவியை தகாத முறையில் தாவீது வந்து உரியாவை வந்து ஒரு கடுமையான போர் தளத்தில் கொண்டு போய் விட்டு அவனை கொன்னுட்டு அவனை வேணும், அதான் அந்த போர் தளத்தில் அவன் சாகணுன்றதாக சாகடிச்சிட்டு பத்சேபாளை தன் மனைவி ஆக்கி கொண்ட தாவீதின் நிமித்தம் ஆண்டவர் கடும் கோபம் கொண்டு பத்சேபாள் மூலிமா இவருக்கு ஒரு முதல் குழந்தை பிறந்தது ஆண்டவர் வந்து சபிச்சு அதை வந்து அந்த குழந்தைய வந்து சபிச்சிட்டார். சபிச்சு தான் அந்த குழந்தைய மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன்னாக்கா இது தகாத முறையில் இப்போ எப்படி பிரின்ஸ் கால்வின் எப்படி ரூசோல்ட்டுடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டார் இல்லையா, அதுபோல் தாவீதும் அப்போ செஞ்சுருக்காரு. தாவீது ராஜா, ரெவரண்ட் இல்லை, அவர் அந்த காலத்தில் இஸ்ரேல் ராஜா, ஆட்டு மேய்ப்பராக ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவரை வந்து ஆண்டவர் வந்து தாவீதை வந்து கூட்டிகிட்டு வந்து ராஜாவாக ஏற்படுத்தினார். அவர் பண்ண பெரிய தவறு வந்து உரியா. அந்த உரியான்றவன் வந்து தாவீதுக்கு ரொம்ப ரொம்ப பணிவுடனும் நேர்மையுடனும் வேலை செஞ்சான். தாவீது ராஜா போய் நீ வீட்டுக்கு போயிட்டு வா, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வானது கூட நான் போகலை. ஏன்னாக்கா அந்த ஆர்க் அங்கே தான் இருக்குது, அப்புறம் இஸ்ரேல் மக்கள் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க, அதனால் நான் வீட்டுக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகலை. 2வது அனுப்பும்போது கூட போகலை. அதுக்கப்புறம் தாவீதே கூப்பிட்டு அரண்மனையில் விருந்தெல்லாம் கொடுத்தாரு. இப்போ இந்த வசனம் தெரியாத, பைபிள் வசனம் தெரியாதனால தான் அசனம்னு என்ற வார்த்தையை இவங்க மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அசனம்னாக்கா அது ஒரு வசனம் தான். எப்படின்னாக்கா இது வசனத்தின் பிரகாரம் அசனன்றது ஒரு வசனம். எப்படி வசனம் வியாகுலம் அப்படின்னாக்கா, பத்சேபாள் மூலிமா பிறந்த முதல் குழந்தை தாவீதுக்கு இல்லீகலாக, சட்டத்துக்கு விரோதமாக தங்கிட்ட வேலை பார்த்துருந்த போர் தளபதியினுடைய மனைவியை இவர் வந்து தகாத முறையில் உடலுறவு கொண்டு அந்த பெத்த பிள்ளையை வந்து ஆண்டவர் கொண்டுட்டார். அப்போ உயிரோடு இருக்கும்போதெல்லாம் அழுதுகிட்டு இருந்த தாவீது ராஜா அந்த குழந்தை மரித்ததுக்கப்புறம் போய் எல்லாருக்கும் அசனம் போடுங்கன்னா, இது வந்து நம்ம இந்திய முறை பிரகாரம், இந்திய நாட்டில் உள்ள எல்லா மற்ற மதங்களுடைய முறை பிரகாரம் பார்த்திங்கன்னா, இறந்து போன குழந்தைக்காக அசனம் அப்படின்றது வந்து நாம் காரியம் செய்கிறோம், துக்க நிவர்த்தி செய்கிறோம், ஒரு செத்து போனவனுக்காக அசனம் போடுறோன்னு வாங்க. இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, கருமாதி சோறுன்னு வாங்க இல்லை சொல்லுவாங்க. இதை தான் வந்து அங்கே பைபிளில் சொல்லுது அசனம்னு. அசனன்றது அதுதான் அதுக்கு அர்த்தம் அங்கே சொல்லுது. சரி 2 சாமுவேல் 12:21 எடுத்து படித்து பாருங்கள். அந்த இடத்துல வந்து மூவி பேசாததுக்கு வந்து சவுளுடைய பையன் ஊனமாக இருக்கான், மொண்டியாக இருக்கான், முடமாக இருக்கான். அவனுடைய வேலைக்காரனும் அவனுக்கு நேர்மையாக இல்லை அப்படின்றனால அந்த வேலைக்காரனையும் கூப்பிட்டு நீ நித்திய அசனம் என்னுடைய
சபையில் என்னுடைய அரண்மனையில் நீ சாப்பிட்டுட்டு இரு. ஏன்னா முண்டி வேலை செய்ய முடியாது, ஒன்றும் எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. அதனால் நித்தியாசனம் பண்ணுன்னு. இது என்னென்னா, இது அன்னதானம் போடுறது. எப்படி ஏழை மக்களுக்கு, முடியாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு அன்னதானம், மற்ற மதத்தில் கூட அன்னதானம்னு போடுறாங்க இல்லையா, இது அன்னதானன்றது தான் இது அசனன்றது. வசனம் தெரிஞ்சால் தான் அசனன்றதுக்கு மீனிங் தெரியும். அசனன்றது வசனம். இப்போ இந்த சௌரியபாளையத்தில் யார் செத்து போயிட்டாங்க, எதுக்காக அன்னதானம் போடுறாங்கன்றது யாருக்கும் தெரியாது. ஒருவேளை கருமாதி சோறு தின்றதுக்கு தான் அந்த கௌரவ பொருளாளர் அமிர்தம் வந்தாரா? அசனன்றது என்னானே தெரியாமல் ஒன்று வந்து நம்ம சவுளுடைய மகன் முண்டியாக இருக்கான்றதுக்காக போட்டது. இன்னொன்று வந்து உரியாவனுடைய மனைவி பத்சேபால் தவறான முறையில் புருஷன் இருக்கும்போதே தாவீதுகிட்ட வந்து படுத்துட்டு அதுக்கு பிள்ளை பெற்றதுக்கு அதை ஆண்டவர் சபித்து அழிச்சிட்டாரு. அதன் நிமித்தம் சாப்பிட்டான். இந்த சௌரியபாளையத்தில் அசனம் போட்டு அன்னதானம் போடுறாங்களே, இதில் எவன் பிச்சைக்காரன், எவன் ஏழை, எதுக்காக வந்து பாவம் இப்படி சாப்பிட்றானுங்க? ஆண்டவர் தான் மரித்து உயிர் தெழுந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கார். இன்றைக்கும் நியாயத்தீர்ப்பில் நடக்கிறாரு. இன்றைக்கி என்ன நடந்ததுன்றதை நீங்கள் பார்த்தீங்களா? சவுதி அரேபியாவில் இன்றைக்கி நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியுமா? மத்தேயு சுவிசேஷத்தில் லூக்காவிலையும் சொல்கிறார் பார்த்தீங்களா? மக்களுக்கு விரோதமாய் மக்களும், தேசத்துக்கு விரோதமாய் தேசமும், பசியும் பட்டினியும் வாதைகளும் புயலும் எல்லாம் கடைசி நாட்களுடைய அறிகுறி. ஆனாலும் இது கடைசி நாட்கள் இல்லை, இறுதி முடிவு இப்போது இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சிக்னல், ஒரு இதாக வந்து முன் வைக்கிறார். இதெல்லாம் நடக்க போகுதுன்றதுக்கு வந்து இதெல்லாம் அறிகுறியாக இருக்க போகுது அப்படின்னு சொன்ன மாதிரி. இப்போ இந்த அசனம் அப்படின்றது வந்து யாருமே எங்கேயுமே இதை விஷயம் தெரியாத யாருமே இதை கொண்டாட மாட்டாங்க. ஒன்று மேபி சவுளுடைய பையன் மாதிரி ஏதாவது முடம் மொண்டிங்களா, சர்ச்சில் இருக்கவங்களாம் முடம் மொண்டி கூணு குருடு, சரி அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு போட்டாலும் பரவாயில்ல. சரி, இல்லை பத்சேபாலை உரியானுடைய மனைவியை பத்சேபாலை கொண்டு போய் தாவீது வச்சுக்கிட்டானே, அடுத்தவனுடைய மனைவியை கொண்டாந்து உள்ளே வச்சு, ஏற்கனவே 2 பொண்டாட்டி இருந்துச்சு அப்பயே தாவீதுக்கு, 2 மனைவி இருந்தப்போ இது வந்து பத்சேபாலையும் சேர்த்துக்கிட்டார் இவர். அப்படி பிறந்தது. அந்த குழந்தைய அழித்ததுக்காக, அந்த துக்க நிவர்த்திக்காக தாவீது அசனம் போட்டார். இது அசனன்றதை வந்து அந்த व्यசனத்தின் நிமித்தம் அசனம் போட்டார். சௌரியபாளையத்தில் யார் என்ன ஆச்சு என்னன்னு தெரியல, என்ன व्यசனமோ என்ன அசனமோ அது எப்படின்னு தெரியல. பைபிள் ஒழுங்காக தெரிஞ்சிருந்தால் இதை பேச மாட்டாங்க. இந்த அசனன்றதுக்கு இதுதான் மீனிங்கு. இதுக்கு தான் நான் வந்து ஒரு பைபிள்லேருந்து நான் ரெஃபரன்ஸும் சொல்கிறேன். 2 சாமுவேல் 9:12 படித்து பாருங்கள், 2 சாமுவேல் 12:21 படித்து பாருங்கள். இது எதுக்காக அசனம் அப்படின்னு இது சொல்லியிருக்கு அப்படின்றதையும் யோசனை பண்ணி பாருங்கள். இதனால் இந்த அன்னதானம் போடுறது இதெல்லாம் எதுக்குனாக்கா, இந்த சர்ச்சில் எதுக்கு இது நடக்குது இந்த கூத்துனா, இந்த பிசிடிசி இவனுங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஊராங்காசில் மங்களம் பாடிக்கிட்டு இதெல்லாம் வந்து அசனம் போடுறோம் விருந்து போடுறோம்லாம் சொன்னாக்கா, இவனுங்களுக்கு தேவைப்பட்ட ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு இவனுங்களுக்கு ஓட் பேங்க், வாக்கு வங்கி ரெடி பண்ணுறதுக்காக, இவனுங்களுக்கு பேரும் புகழும் காமிக்கிறதுக்காக இவனுங்க பெரிய ஆளுங்க மாதிரி. ஆனால் அசனன்றது வந்து அன்னதானன்றது என்ன தெரியுங்களா? இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த அரிசி வாங்கி கொடுக்கறது, எல்லா பொருளும் வாங்கி கொடுத்து அன்னதானம் போடுவாங்க. யாருக்கு? முடியாதவங்களுக்கு, துக்கத்தில் இருக்கவங்களுக்கு, ஏழைங்களுக்கு, எளியவர்களுக்கு, கூணுக்கு, குருடுக்கு, மொண்டி முடம், ரோட்டில் இருக்கிற பிள்ளைங்க, இவங்களுக்கு தான் அன்னதானம் போடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் வீட்லேயே சாப்பாடு இருக்குது. எதுக்கு அன்னதானம்? இவனுங்களுக்கு அன்னதானம் பண்ணி இவனுங்க சர்ச்சில் வச்சு நடத்தணுன்னு இருக்குதா? இது எங்கேருந்து ஆரம்பித்தது? இது எப்படி ஆரம்பித்தது? யோசனை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த 2 நிகழ்வு நமக்கு நல்லா. பத்சேபால் மகன் இறந்து போனதுக்கு அசனம், மேவி பிரசாத் வந்து சவுளுடைய மகன் இது மொண்டியாக இருந்தான்றதுக்காக அவனுக்கு அசனம். இவங்களுக்கெல்லாம் என்ன அசனம், என்ன व्यசனம் அப்படின்றத கேட்டு பாருங்கள். கேட்குறதுக்கே வெக்கமாக இருக்குது. இதை வந்து கோயிலுக்கு வந்து ஒரு அந்த கோயில் காசெல்லாம் இதுக்காக எடுத்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொடுத்து, பிளைண்ட், டெஃப் அண்ட் டெம், அப்புறம் ஆர்ஃபன்ஸு, அப்புறம் லெப்ரசி இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுத்தா அர்த்தம் இருக்குது. இந்த மாதிரி அசனம் व्यசனம்னு சொல்கிறது இவனுங்க போடுறது இவனுங்களுக்கு அர்த்தம் தெரியாது. ஏன்னா போடுறவனுக்கு பைபிள் வசனம் தெரிஞ்சால் தானே அசனத்தை பற்றி தெரியும், அது என்ன व्यசனம்னு தெரியும். இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி.